என் பேர் ஜெயரஞ்சன். நான் வந்து இந்த தமிழ்நாடு அரசினுடைய மாநில திட்டக்குழு அதனுடைய செயல் துணைத் தலைவராக இப்போ பணியாற்றிக்கிட்டு இருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகள் வந்து ஒரு ஆராய்ச்சியாளராக தமிழ்நாட்டினுடைய சமூக பொருளாதார ஆய்வுகள் அதை வந்து நிறைய ஒரு 50-60 ஆய்வுகள் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை பண்ணி முடிச்சிருக்கேன். புத்தகங்கள் எழுதியிருக்கேன், கட்டுரைகள் எழுதியிருக்கேன். என்னுடைய பள்ளிக்கல்வி அப்படின்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, நான் என்னுடைய சொந்த கிராமத்தில் இருந்த ஒரு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி, அதில் தான் என்னுடைய கல்வி ஆரம்பம். அதில் 1ஆம் வகுப்பு வரைக்கும் 1ஆம் வகுப்பு மட்டும்தான் அங்கே படித்தேன். அதுக்கு பிறகு எங்கள் அப்பாவுக்கு வந்து அவர் அரசு பணியில் ஒரு நடுத்தரமான ஒரு பணி அதில் இருந்ததுனால அவருக்கு வந்து வேலை நிமித்தமான மாறுதல்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அவரெல்லாம் எங்கே போகிறாங்களோ அங்கே அவங்களோட சேர்ந்து போகிறது, அங்கே இருக்கிற பள்ளியில் படிக்கிறது அப்படின்ட்டு. அந்த மாதிரி அவருக்கு பணி மாறுதல் வந்ததுனால போய் இன்னொரு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, அதே தஞ்சை மாவட்டத்தில் தான், அங்கே போய் அதில் சேர்ந்து அதில் 5ஆம் வகுப்பு வரை அங்கே படித்தேன். அதற்கு பிறகு ஒரு உயர்நிலைப்பள்ளி பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் உயர்நிலைப்பள்ளி. அப்படியே அந்த ட்ராவல் தொடர்ந்து எங்கள் அப்பாவுக்கு எங்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கோம் அங்கெல்லாம் வந்து வெவ்வேறு இடங்களில் அரசு பள்ளிகள்லையோ அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகள்லையோ படித்து, அப்போல்லாம் வந்து எஸ்எஸ்எல்சின்னு பேர், 11ஆவது வரைக்கும் படிக்கணும். அது மாதிரி அது ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு அப்புறம் காலேஜுக்கு வந்தோம், கல்லூரி கல்வி, அப்புறம் வந்து பிஹெச்டி அப்படி வந்து அதுக்கப்புறம் இந்த ஆராய்ச்சி பண்ணி இப்போ இந்த பணி. இப்போ இது மாதிரி வந்து நம்ம ரொம்ப வசதியெலாம் இல்லை நம்ம மாநிலத்தில். நம்ம பார்த்தாலே தெரியும். இத்தனைக்கும் தஞ்சை மாவட்டத்தில் வந்து ரொம்ப வளமான ஒரு பகுதியில் தான் நான் வாழ்ந்ததெல்லாம் அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். காவேரி கரையில் தான் தொடர்ந்து இருந்திருப்போம். ஆனாலும் ஏழ்மை எந்த அளவுக்கு இருந்ததுங்கிறதுலாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதை பல மாணவர்கள் மத்தியில் பார்த்திங்கனாக்கா 3 வேளை சாப்பிட்றதுங்கிறதுலாம் பெரிய விஷயமா இருக்கும். சில பேர் வீட்டில் தான் மட்டும் இது இருக்கும். இப்போ எங்கள் வீட்டிலலாம் அப்பா அரசு பணியில் இருந்ததுனால காலையில் இட்லி இருக்கும். மத்தியான சாப்பாட்டுக்கு அப்போ தனியெல்லாம் ஒன்று செஞ்சு தர மாட்டாங்க, டப்பாவில் இட்லி தான் போட்டு கொடுப்பாங்க. ஸ்கூலுக்கு போனோம்னா இந்த டப்பாவில் இருக்க இட்லி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பெரிய போட்டி நடக்கும், ஒன்றை கொடுன்ட்டு. அந்த மாதிரிலாம் வந்து இருந்த காலம்லாம் உண்டு. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, காலை உணவு திட்டம், முதலமைச்சர் வந்து காலை உணவு திட்டம்னு அறிவிச்சு எல்லா பள்ளிகள்லையும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கூட என்ன கிடைக்குது, காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது இப்போ பிள்ளைங்களுக்கு கிடைக்குது. பள்ளியில் வந்து வெவ்வேறு பள்ளிகள் கிட்டத்தட்ட வந்து நான் 11ஆவது படிக்கிறதுக்குள்ளே ஒரு 10-12 பள்ளியில் 13 பள்ளியில் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு பள்ளியில் வந்து தொடர்ந்த ஒரு நட்பு அப்படிங்கிறதுலாம் எல்லாம் போச்சு. வேறு ஊர்கள் வெவ்வேறு ஆட்கள் வெவ்வேறு சமயத்தில் பார்த்தது வந்தது அப்படின்ட்டு. ஆனாலும் சில சமயத்தில் வந்து என்ன ஆகும் கேட்டிங்கனாக்கா, ஆட்கள் வந்து நம்மளை ஞாபகம் வச்சுக்கிட்டு திரும்ப வந்து நம்மளுக்கு தொடர்பு கொள்வது அப்படின்ட்டு. சென்ற வாரம் கூட காவல்துறையில் வந்து உயரதிகாரியாக பணியாற்றிய ஒருவர், அவர் என் கூட பள்ளியில் படித்தேன்னு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார். நான் உங்களோட தொலைபேசியில் பேசலாமா, நான் காவல் பணியை வந்து ஓய்வு பெற்று விட்டேன், அப்போ வந்து உங்கள்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் உடனே அவருக்கு தொலைபேசியில் கூப்பிட்டேங்க. அவர் எந்த எண்ணிலேருந்து என்ன அழைத்து தந்தார், அது அனுப்பிச்சிருந்தாரோ மெசேஜ். அது அப்புறம் பார்த்தா நானும் அவரும் வந்து 10th 11th ஒன்றா படிச்சிருக்கோம். அப்புறம் அவர் என்கிட்ட கேட்டார், என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு. அவர் பேர் சொல்லும்போது பேர் மட்டும் ஞாபகம் இருக்குது. வயசாகிடுச்சுன்னா அப்புறம் எத்தனை வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட 42-50 வருஷம் ஆச்சு. அதனால் அந்த முகம்லாம் ஞாபகத்தில் இருக்காது. அவர் சொன்ன அவர்கிட்ட அந்த மாதிரின்ட்டு. அதுபோல் ஊருக்கு போகும்போது நான் என்னோட 1ஆவது படித்தவங்களா ஆப்வியஸாக எல்லாரையும் பார்ப்போம். ஏன்னா எல்லாம் அதே ஊரில் இருக்கிறனால அதெல்லாம் பார்க்குறது உண்டு. அதில் வந்து அதற்கு பிறகு இந்த வேறு சில ஊர்களுக்கெல்லாம் போனதுலலாம் அந்த தொடர்புலாம் விட்டு போச்சு. ஆனால் இந்த 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊருக்கு போயிருந்தபோது அப்பொழுது இருந்த ஆசிரியர்கள் அவர்கள்லாம் எங்கே இருக்கிறார்கள் என்ன அப்படின்லாம் அவங்களுக்குலாம் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன பண்ணாங்க என்னன்ட்டு. எனக்கு 65 வயசு ஆகுதுன்னா ஆசிரியர்கள்லாம் எப்படி இருப்பாங்க, அநேகமாக எல்லோரும் போயிருப்பாங்க. ஆனால் அவர்கள் வந்து எப்படி இருந்தாங்க, என்ன இருக்காங்க, உடம்புலாம் எப்படி இருக்குது, அவங்க பிள்ளைங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னலாம் கேட்டு தெரிந்து கொண்டதெல்லாம் உண்டு. இப்போ என்னுடைய பள்ளிக்கால அனுபவங்களை வந்து நான் இப்போ உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். அதுபோல் உங்களோட அனுபவத்தை, உங்களுடைய பள்ளிக்கால அனுபவத்தை என் பள்ளி என் பெருமை அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற்று உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு மற்றவர்களுடைய மகிழ்ச்சியில் நீங்களும் பங்கெடுக்க வேண்டும்னு கேட்டுக்கொள்கிறேன். வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்புத்துறை.